அனைவருக்கும் வணக்கமா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போறோம். இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்மளால சரியான வசதிகள் இருக்காது. அது போக மாதா மாதம் நம்ம வாடகை கொடுக்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது நமக்குன்னு ஒரு சின்னதாவது ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ரொம்ப பெரிய வீடுலாம் தேவையில்ல. நமக்குன்னு போதுமான அளவுக்கு ஒரு வீடு இருந்தா போதும் அப்படின்னு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கனவாவே இருக்கும். அதாவது மனுஷனா பொறந்துட்டா அவனுக்குன்னு இருக்கிற பெரிய ஆசை, கனவு அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா, இந்த வீடு கட்டுறது தான் அப்படிங்கிறது தான். அது எல்லாராலும் செய்ய முடியுதா அப்படின்னா, முடிய மாட்டேங்குது. அப்ப அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தாலும், அதுக்காக எவ்வளோதான் நம்ம பணம் சேர்த்து வச்சாலும், ஏதாவது ஒரு ரூபத்துல கரைஞ்சு போயிடுதுமா. எங்களால ஒரு சின்னதா ஒரு கொஞ்சம் கூட மனம் வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த அருமையான ஒரு பரிகாரம் நம்ம போடுறோம். இது ரொம்பவே எளிமையானது தான். நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், அங்க போகணும், இங்க போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படிங்கிற பரிகாரம்லாம் நம்ம எதுவுமே போட மாட்டோம். ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். நம்ம தினந்தோறும் விளக்கேற்றிட்டு இருப்போம். எல்லார் வீட்லையுமே காலை மாலை தினந்தோறும் விளக்கேற்றுவோம். அதாவது அந்த மாதிரி விளக்கேற்றும் போது நம்ம செய்யறது ஒரே ஒரு விஷயம் செஞ்சா மட்டும் போதும், நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நான் விளக்கு மட்டும் ஏத்துனா போதுமா, எனக்கு வீடு கட்டுற பலன் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா, அதாவது அதுக்கான முயற்சிகளும் இருக்கணும். அது போக நம்ம கடவுள்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனைய வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது இது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இதுல நீங்க சந்தேகமே இல்லாம செய்யுங்க. இத எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்றேன். செவ்வாய்க்கிழமையில நீங்க என்ன பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சாலும், உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும், அது கண்டிப்பா நடக்கும். நெறைய பேரு என்ன சொல்லுவாங்கன்னா, "செவ்வாயில ஆரம்பிக்கக்கூடாது. செவ்வாயில ஆரம்பிச்சா வெறும் வாயா போகும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. செவ்வாய்க்கிழமையில நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும், அதுவும் முருகப்பெருமானுகிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும், அது கண்டிப்பா நடக்கும். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அதே போல இப்ப நமக்கு நெறைய கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த கடன குடுக்கறதுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையா பார்த்து ஒரு ரூ. 100 குடுங்களேன். கட 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 கடன்னு அந்த கடன் ஃபுல்லா அடைஞ்சிரும். அது நீங்களே உங்க கண்கூடா பார்க்கலாம். சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இது மாரி உங்ககிட்ட பித்தளை விளக்கு இருந்தாலும் சரி, அப்படி இல்ல வெள்ளி விளக்கா இருந்தாலும் சரி, மகாலட்சுமி விளக்கு, காமாட்சி விளக்கு, எந்த விளக்கா இருந்தாலும் சரி, இதை எடுத்துக்கங்க. நம்ம தினந்தோறும் விளக்கேற்றுவோம். காலை, மாலை விளக்கேற்றுவோம். அதே மாரி இந்த விளக்க நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு, மஞ்சள், குங்குமம்லாம் இட்டுக்கிட்டு, பூ வச்சுக்கோங்க. பூ வச்சுக்கிட்டு, இதில என்ன பண்றோம்னா, இந்த திரி போட்டு எண்ணெய் போடும்போது, அந்த எண்ணெயோட ரூ. 1 நாணயம் மட்டும் தாம்மா நம்ம போடப் போறோம். வேற எதுவுமே கிடையாது. இந்த ரூ. 1 நாணயத்த போட்டு நம்ம தினந்தோறும் விளக்கேத்திட்டே வரோம். அதுவும் இது செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிங்க. ரொம்பவே ஒரு நல்ல பலன உங்களுக்கு குடுக்கும். இந்த ரூ. 1 நாணயத்த என்ன பண்றோம்னா, இந்த எண்ணெயில போட்டுறோம். போட்டுட்டு தினந்தோறும் விளக்கு மறக்காம ஏற்றிக்கிட்டே வாங்க. இப்ப நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னா, வியாழக்கிழமையே நம்மளுடைய பூஜை அறையா இருக்கட்டும், பூஜை பொருட்களாகட்டும், விளக்கு அது மாரி எல்லாத்தையுமே நம்ம சுத்தப்படுத்துவோம். அது மாரி சுத்தப்படுத்தும்போது, இந்த காச மறுபடியும் எடுத்து வச்சுட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, விளக்கெல்லாம் தேய்ச்சு எடுத்து முடிச்சுட்டு, மறுபடியும் எண்ணெய் விட்டு, அதில இந்த காச போட்டுக்கணும். இத உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதலா இருந்தாலும், நிலம் வாங்கணும், இல்ல வீடு கட்டணும், இல்ல மனம் வாங்கணும், அப்படி இல்ல நான் மேல வீடு கட்டணும், இல்ல புதுப்பிக்கணும் வீட்ட அப்படின்னு, உங்களுடைய என்ன வேண்டுதலா இருந்தாலும், நீங்க நெனச்சு ஏத்திக்கிட்டே வாங்க. அது ரொம்ப நல்ல பலன குடுக்கும். அது போக இன்னொன்னும் நீங்க செய்யணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு 6 அகல் தீபம் எடுத்துக்கங்க. அதுல இதே மாரி எண்ணெய் விட்டு 6 தீபத்தையும் நீங்க முருகன்கிட்ட அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இத்தனை வாரம் அதெல்லாம் எதுவுமே கணக்கு இல்லைங்க. நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுற வரைக்கும் நம்ம ஏற்றிட்டே இருக்கலாம். வேண்டுதல் நிறைவேறினாலும் உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப நீங்க மறுபடியும்
அதை வந்து அந்த விளக்கை வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை. இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது கண்டிப்பா நல்ல பலன் கொடுக்கும். அதாவது இது மட்டும் ஏத்துனா போதுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கான முயற்சிகளும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கும்போது இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நல்லா முயற்சி பண்றோமா, நான் வந்து நிறைய அந்த வேலை இந்த வேலை கிடைக்கிற வேலைலாம் கிடைச்சி நான் வந்து பணம் சேர்க்கிறேன். ஆனா வந்து எனக்கு அந்த பணம் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பணம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நம்மக்கிட்டே தங்கும். அப்ப நம்மக்கிட்டே பணம் இருக்கும்போது நம்மளுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். எல்லோரும் இந்த பதிவை செஞ்சு எல்லோரும் நல்ல வளமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்க வளமுடன்.